அன்பு தம்பி ஸ்ரீராம், நம்ம 2 பேரும் முதல் முறையாக புதுசா நம்முடைய ஐபிஎஸ்ல இணைஞ்சிருக்கோம். நீங்கலாம் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன் உங்களெல்லாம் வெளியே இருந்து. ஸோ இன்னைக்கு இந்த ஐபிஎஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து இடையில அப்பப்போ வந்துட்டு போவேன். இந்த காலேஜுக்கு பசங்க ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டும் வருவாங்கல்ல, அந்த பசங்க மாரி அப்பப்போ வந்துட்டு போவேன். ஸோ அதுவும் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து ஒரு ஷோ பண்றதுக்காக வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி வந்தாலும் நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணுவீங்களே, பயங்கரமானவராச்சே. களத்துல இறங்கி நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணியிருக்காரு. 2 பேரும் இப்ப சேர்ந்து நம்முடைய ஐபிஎஸ் நேயர்களை நம்பி புதுசா இங்க வந்திருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தட்டி கொடுத்து எங்களை தூக்கி விடுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு. ஷோக்குள்ளார போயிட்டு நம்ம நிறைய பேசலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நான் ஸ்ரீராம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. நிறைய பட்டியல் இருக்கு சார். ஆல் இந்தியா லெவல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கிண்டியில இருந்து ஆரம்பிப்போம் சார். ஆளுநர் RN ரவி அவர் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 81% மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பான். இப்ப தமிழக அரசு வந்து கொடுப்பாங்க, சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மசோதாக்கள் கொடுப்பாங்க, ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்கணும். நம்ம தமிழக அரசு வந்து நிறைய மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, சட்டமன்றத்துல நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் வந்து கொடுத்த அந்த மசோதாக்களை அவர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, தாமதப்படுத்துதாருன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கு பதிலாக தான் ஆளுநர் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, 81% மசோதாக்களை நாங்க வந்து ஒப்புதல் வழங்கிட்டோம். அவ்வளவு வேகமா இருக்காரு. அவ்வளவு வேகமா வந்து இருக்கிறோம். குறிப்பா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து 18/9/2021 இந்த ஆளுநர் பதவிக்கு வந்தாராம். போன மாசம் வரைக்கும் 31/10/2025 வரைக்கும் 211 மசோதாக்கள் வந்து சட்டமன்றத்துல இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அவருக்கு. அதுல 170 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாராம். வேக வேகமா கொடுத்து முடிச்சாச்சு. 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே இல்ல 3 மாசத்துலயே கூட கொடுத்துட்டாரு. அதுல வந்து கிட்டத்தட்ட 27 மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அதுல 16 மசோதாக்கள் வந்து தமிழ்நாடு அரசே நீங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பிங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. வெறும் 8 மசோதாக்கள் மட்டும்தான் ஒப்புதல் வழங்கப்படாம இருக்கு. அதுவும் போன மாசம் கொடுத்த மசோதாக்கள் தான் ஒப்புதல் வழங்கப்படாம இருக்கு. ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அப்படியே பேசுறாரு இல்ல. நான்லாம் என் வேலையை கரெக்டா தான் செய்யறேன், நீங்க உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வெளியில போய் ஏதாவது ஒரு இடத்துல பொது தளத்துல பேசுற பேச்சு ஒன்னும் சரியா இருக்க மாட்டாங்குது. இந்த கணக்கு மாதிரி விஜயகாந்த் படங்கள் மாதிரி கணக்கு வழக்குகள் கொடுக்கறதுல மட்டும் கரெக்டா இருக்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான். சரி, இது நடைப்பயண காலம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸ்ரீ. ஆமா சார், எலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ எல்லாருமே இந்த மாதிரி நடைப்பயணம் பிரச்சாரம்னு ஆரம்பிப்பாங்கல்ல. அதான் ஒரு பக்கம் அன்புமணி, இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த், அதுக்கு முன்னாடியே எடப்பாடி எல்லாம் போனார்ல. இப்ப புதுசா நானும் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி இருக்காரு. ஆனா நடைப்பயணத்துக்குலாம் இவரு தான் அன்னைக்கே வரலாற தொடங்கினவரு. பச்சை துண்டை எடுத்து கட்டிட்டு கிளம்பினாருன்னா அவ்வளவுதான். இல்ல, அதுக்கு முன்னாடி கருப்பு துண்டை வைகோ தாங்க சொல்றோம். அவரு ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு நடைப்பயணத்தை தொடங்குறாரு. என்னன்னா, போதைப் பொருட்கள் ஒழிப்பு, அதுக்கப்புறம் சாதிய மோதல்கள்லாம் நடக்குது இல்லையா, இவை எல்லாவற்றையும் கண்டிச்சு எதிர்த்து ஒரு சமூக நீதி ஏன் இந்த தமிழ்நாடு இருக்கணும், அதனால நான் நடந்து போய் சமூக நீதியை காப்பாத்துவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு அறிவிச்சிருக்காரு. 2ஆம் தேதி வந்து திருச்சியில ஆரம்பிக்கிறாரா, 12ஆம் தேதி மதுரையில போய் முடிக்கிறாரா. எல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் கண்டிக்கிறாரு. ஆனா யாரை எதிர்த்து கண்டிக்கிறாரு? இதெல்லாம் எந்த ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு? அது ஒரு கேள்வியா இருக்குல்ல. ஏன்னா முதல் நாள் தான் ஆஹா ஓஹோன்னு திமுகவை பாராட்டினாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவரை போட்டு தாக்கி பேசினாரு. திடீர்னு பார்த்தா இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எலெக்ஷன் காலம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஆமா ஆமா, அவரு என்ன பண்றாருன்னு புரியல. இப்ப திடீர்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவரு கடுமையா நேத்து முந்தா நாள் பேசியிருந்தாரு. 2011 அவராலதான் கூட்டணியே அமையாம போச்சு. அதிமுக கூட அவராலதான் கூட்டணி அமையாம போச்சு, நாங்க சொல்லிவிட்ட விஷயங்களை சரியா சொல்லல அவர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து வைகோ சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அது வந்து இன்னொரு விஷயம். ஓபிஎஸ் இப்ப வந்து விதவிதமா ரியாக்ட் பண்றாரு. என்னன்னா, வைகோ மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, அவர் சொன்னதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அவர் மனசு புண்பட்டுரும், அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியே இருக்கலாம். ரொம்ப சாஃப்டா வந்து டீல் பண்ணிருக்க. என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவருக்கு இவர் மேல ஒரு பரிவு. திமுக கூட்டணி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சாஃப்டா ஹேண்டில் பண்ணாரா ஓபிஎஸ் அப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்துல இன்னொரு நடைப்பயணம் தை மாசத்துல இருக்கு. சரி, கிண்டிக்காரர் இப்படி புள்ளிவரமா கொடுத்தாருன்னா, திமுக இன்னொரு பக்கம் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்களே, திமுக 75 முற்போக்கு புத்தக திருவிழா, அறிவு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. அதான் வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நீங்க பார்த்தோம் அப்படின்னா, உதயநிதி அது வந்து முற்போக்கு திருவிழான்னு வச்சிருக்கிறாங்க, புத்தக திருவிழா நடத்துறாங்க. எல்லாரும் பேசணும், எல்லாருமே உதயநிதியை பத்தி தான் ஏகத்துக்கும் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன புகழ்ந்தாங்க அவரை? அப்படி என்ன புகழ்ந்தாங்க? சரி, அவரை புகழ்ந்ததுதான் விழாவோட ஹைலைட். புகழ்றதுக்காகவே ஒரு விழாவா?
துரைமுருகன் வந்து திமுகவோட சூப்பர் சீனியர். அவர் என்ன சொல்றாருன்னா, ம். உதயநிதி வந்து ஒரு ராஜேந்திர சோழனா மாறுவாரு. ம். எப்படி வந்து ராஜராஜ சோழனை தாண்டி அவர் பையன் ராஜேந்திர சோழன் வந்து சாதிச்சாரோ, ம். அதே மாதிரி ஸ்டாலினை தாண்டி வந்து உதயநிதி சாதிப்பாரு. அது மட்டும் இல்ல, கலைஞரை தாண்டி சொல்றாரு. கலைஞர் ஸ்டாலினை தாண்டி ம். உதயநிதி சாதிப்பார் அப்படின்னு சொல்றாரு. ம். அதே மாதிரி ஸ்டாலினுமே பேசும்போது தன்னோட மகனை பத்தி அப்படி பூரிச்சு போய் பேசி அவரோட கொள்கை பிடிப்பையும் பணிகளையும் பார்க்கும்போது எனக்கு வந்து இப்படி புல்லரிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு தொண்டை கரகரன்னு இருக்கா? அழுதுட்டீங்களா? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அப்படியா? பட் அடக்கி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து கண்ணெல்லாம் வேர்த்துருச்சு. அது அப்படிதான் உதயநிதிக்கும் கண்ணு வேர்த்துருச்சாமா. இவரு பாட அவரு வாசிக்க அப்படின்ட்டு அவர் அப்படியே கண் கலங்கிட்டாராமா. ஒரு பொதுச் செயலாளரே ஒரு துணை முதலமைச்சரை, இளைஞரணியை சேர்ந்தவரை பாராட்டுறாருன்னா சும்மாவா? ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இருக்கிறப்பவே எத்தனை இதை ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அப்பா காலம் வந்து அப்பா காலத்தோட மகன் காலம் இனிமேலு அப்படிங்கிறதுக்காக ரூட் போடுறாரு. ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. துரைமுருகனே எப்படின்னா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இனிமே தான் பார்க்கணும். இல்ல துரைமுருகனோட மகனுக்கு இப்ப வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க கட்சியில மாவட்ட செயலாளரா கதிர் ஆனந்துக்கு. அதுக்கு ஒரு நன்றி கொடுக்கணும் இல்லையா? இந்த மகனை காப்பாத்தினால அந்த மகனை பாராட்டணும் இல்லையா? ஒரு நியாயம் வேணாமா? இதுக்கு மேல எவனுமே நன்றி சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு புகழ்ச்சியை பண்ற அப்படின்னு வந்து பண்ணிருக்காங்க. வாரந்தோறும் ஏதாவது யாரும் போன வாரத்துல ஏதோ கரிகாலன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. மாநகராட்சி கூட்டத்துக்கு போயிருந்தேன். அது வந்து சிற்றரசு இருக்கிறார்ல, மாவட்ட செயலாளர், அவர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறதுல தமிழர்களுக்கு முன்னோடியா இருந்தது கரிகால மன்னன் தான். அவருக்கு பிறகு வந்து இந்த நீர்நிலைகள், இந்த நீர் மேலாண்மையில வந்து பெரிய ஆளா இருக்கிறது வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால வந்து அவரை நவீன கரிகாலன் அப்படின்னு வந்து கூப்பிடுங்க அப்படின்னு வந்து மாநகராட்சி கூட்டத்திலேயே வந்து பேசியிருந்தாரு. எத்தனை முறை மக்க படிச்சுட்டு வந்து இதை படிச்சுட்டு வந்தாரான்னு தெரியல. ஏங்க கரிகாலன் எவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவரு நமக்காக அந்த அணையை கட்டி நீரை வந்து காப்பாத்தி இன்னைக்கு தமிழ்நாடு வளமா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவருடைய இந்த அறிவியல்லாம் கோமதி நாயகம் ஐயான்னு நினைக்கிறேன். அவருடைய புக்ல கல்லணை கட்டினது அவ்வளவு சூப்பரா அதெல்லாம் வந்து விவரிச்சிருப்பாங்க. அந்த கரிகாலனோட இவரை சேர்த்திருக்காங்க. போன வாரத்துலதான் நினைக்கிறேன் நம்ம ஜேவியில பல இடங்களையும் பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் வந்து குண்டும் குழியுமா இருந்தது அந்த அரைநாள் மழைக்கு. இப்ப பேசுறதெல்லாம் வந்து மக்களாட்சி, ஜனநாயகம். ஆனா ரெஃபரன்ஸ் எடுக்கிறது பூரா மன்னராட்சியில இருந்தா ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படியே அடுத்த நியூஸுக்கு அப்படி போயிடலாம் சார். ஓகே, மன்னராட்சி வேணாங்கிறீங்க. வேணாம். சரி, ஜனநாயகத்துக்கு வருவோம். ஓகே, சார் இருக்குல்ல, ஜனநாயகத்துல முக்கியமான ஒண்ணு வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள்ல குளறுபடி ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க எஸ்ஐஆர் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சட்ட ரீதியிலாக ஒரு ஆலோசனை கூட்டமும் திமுக நடத்துறாங்க. எஸ்ஐஆர் பத்தி தீவிரமா செயல்படுறாங்க. இன்னொன்னு அதை ஒட்டி தான் நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கப்பா, லீவ் எல்லாம் கிடையாது, சண்டே லீவுன்னு யாரும் எடுத்துடக்கூடாது, ஒழுங்கா கட்சி ஆபீஸ்க்கு வந்து சேருங்கன்னு துரைமுருகன் ஆர்டர் போட்டிருக்காரு. மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற போகுது. எம்பிக்கள் எல்லாருமே முக்கியமானவங்க எல்லாம் வந்து எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்வது. ஏன்னா வர 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துல இவங்க போட்டிருக்கிற அந்த வழக்கு இருக்குல்ல, மனு போட்டிருக்காங்க, அத வழக்கு எடுத்துக்கிறாங்க, விசாரணை தொடங்குது. சோ எப்படி இந்த எஸ்ஐஆரை நம்ம எதிர்கொள்ளணும், அதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது, நாளைக்கு கூட்டத்திலயும் வந்து நவீன கரிகாலனே, நவீன ராஜேந்திர சோழனே அப்படின்னு பாராட்டிட்டே இருந்தா, நவீன தேர்தலின் தந்தையே அப்படின்னு புதுசு புதுசா பண்ண கேப்ல யோசிச்சிங்க பாத்தீங்களா? கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை அந்த சம்பவத்தை பார்க்குறப்போ அதுல மிக முக்கியமா எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து என்ன மாதிரியான ஒரு பார்வையை முன் வச்சாங்கன்னா, அந்த பெண் ஏன் அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு போறாங்க அப்படின்லாம் வச்சாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு பார்வை இது. ஏன்னா வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்ல வந்து பெண்கள் மேல குற்றம் சுமத்துறது அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. பட் அதற்குதான் இவங்க கனிமொழி குறிப்பிட்டு பேசுறாங்க. பாலியல் குற்றங்கள்ல பெண்கள் மீது பழி சுமத்துறத முதல்ல நிப்பாட்டணும். அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நியாயம் பெற்று கொடுக்கறதுக்காக தான் நாம நிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடக்கத்துல இருந்தே அவங்க இவங்க கட்சியினரே தவறா பேசினா கூட அதை உடனடியாக இவங்க கண்டிச்சிடுறாங்க. பெண்கள் அவங்க பாதுகாப்பு, அவர்களுக்கான உரிமை அப்படிங்கிற விஷயத்துல எப்பவுமே இப்படியான ஒரு கருத்தை தெரிவிச்சிடுறாங்க. 24 மணி நேரமும் சுதந்திரமா இருக்கிறதுக்கு தானே சுதந்திரம் வாங்கணும். அது என்ன பெண்கள் வந்து 10 மணிக்கு மேல போனா ஏன் அந்த டைமுக்கு போனாங்க, அவங்களுக்கு மட்டும் 6 மணிக்கு மேல சுதந்திரம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி
பண்றதை ஏத்துக்க முடியாது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இறங்கி பேசிட்டு இருக்காரு எடப்பாடிங்க அவரு. இன்னொரு பக்கம் அதே கோவை பக்கத்துல இந்த சிசிடிவி காட்சிலாம் வெளியானது இல்லையா, கார்ல ஒரு பொண்ணை கடத்துற மாதிரியே. அந்த இதை வச்சுட்டு உடனே அவரு சொல்ல பச்சை போய் பழனிசாமி அப்படின்னு கொதிச்சு போய் பேசியிருக்காரு பாரதி. அந்த பாரதி இல்ல, ஆர்எஸ் பாரதி தான். நீங்க எதுனாலும் இப்படி உங்க விஷம பிரச்சாரத்தை நிறுத்துங்க, ஏதாவது ஒண்ணு நடந்தா அதுல என்ன பின்னணி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உடனே தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்புலன்னு வந்துருவீங்களா, அது குடும்ப இது காரணத்தினாலதான் அப்படி போனாங்க அப்படின்னு அவங்களே விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணே வீடியோலாம் வெளியிட்டு இருக்காங்க. அதனால எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படி பேசிட்டு ஏதோ பாதுகாப்பு கொடுக்கறதே நீங்க தாங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு அவர் பதிலடி கொடுத்துருக்காங்க. எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னு கேள்வி கேட்டோம். அவரு பழைய ஆளுங்கிறனால பெண்கள் சுதந்திரம்னு பேசுறப்போ கடந்த 1-2 நாளா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நடிகை கௌரி கிஷன் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்புல கலந்துகிட்டு இருந்தப்போ அந்த சந்திப்புல இருந்த ஒரு யூடியூபர் கேட்ட கேள்வி அநாகரிகமா இருந்ததா அவங்க அந்த நடிகை கருதுனாங்க. ஸோ அதை அங்க பதிவும் பண்ணாங்க, தன்னோட குரலை வலுவா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பதிவும் பண்ணாங்க. அந்த யூடியூபருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் கடுமையா போச்சு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா கௌரி கிஷனை ஆதரிச்சு நிறைய பேர், எல்லாருமே சாதாரண மக்கள்ல இருந்து நடிகர் சங்கங்கள் வரைக்கும் பத்திரிகையாளர் வரைக்கும் எல்லாருமே கௌரி கிஷனுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேரளாவுடைய சங்கம் கூட ஆதரிச்சு கொடுத்தாங்க. ஒரு பெண்ணை பாடி சேம் பண்றது, அவங்க உடலை வச்சு கமெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும், இது முற்றிலும் தவறான விஷயம் அப்படின்றத எல்லா தரப்புமே கண்டிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த யூடியூபர் அவருமே இதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவரு அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு சொல்லியிருக்காரு. அதனால இனி வருங்காலங்கள்ல இப்படியான கேள்விகள் தவிர்க்கப்படணும், அது சரியில்லை. தம்பி, சிக்கன், மட்டன், காடை, கௌதாரி, மீன் இப்படி 18 வகையாக உணவு போட்டு அசத்திக்கிட்டு இருக்காப்ல ஒருத்தர். தொழிலதிபர் வீட்டு கல்யாணமா? அவரு மண்ணின் மைந்தர், நான் மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய எளிய மனிதன் அப்படின்லாம் சொல்றவர் தான். சீமான் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. நேற்றைக்கு கமல்ஹாசன் அவருடைய பிறந்த நாள், இன்னைக்கு இவருடைய பிறந்த நாள். 2 பேருக்குமே வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சிருவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த பிறந்த நாள் விழாவில தான் இந்த மாதிரி அவருடைய நீலாங்கரை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தடபுடல் விருந்தெல்லாம் கொடுத்திருக்காரு. பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்கல்ல, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ரிப்பன் பில்டிங் பணி நிரந்தர வேணும், தனியார் மையத்தை கொண்டு வரக்கூடாது. ஆமா, நீங்க ஸ்பாட்ல இருந்து நிறைய வீடியோஸ் அப்ப போட்டீங்க. அப்போ என்னன்னா அந்த போராட்டத்தோட 100வது நாள் இன்னைக்கு தான். ஸோ இந்த 100வது நாள் அப்படிங்கிறதுனால அந்த போராட்டத்தை பெரிய அளவுல பண்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்ல ஒரு 100 கணக்கான போலீஸார குவிச்சிட்டாங்க, பஸ் எல்லாம் கைது பண்றதுக்கெல்லாம் ரெடியா வச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நம்ம கலைஞர் நினைவிடம் சமாதி இருக்கு இல்லையா மெரினால, ஸோ அங்கேயுமே அங்க வர்றவங்களை எல்லாம் கணக்கெடுத்து அவங்க பேரு என்னன்னு எழுதி அந்த மாதிரி குறிப்பெடுத்துதான் அங்க வர்றவங்களை உள்ளேயே அனுப்புறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா தூய்மை பணியாளர்கள் எங்கேயும் போராடிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஆனா நாம தூய்மை பணியாளர்கள் தரப்புலையும் பேசணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் எத்தனை முறை எங்களை கைது பண்ணி நீங்க உள்ள வச்சாலும் நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஆனா பாருங்க, கிரிக்கெட்ல எல்லாம் சென்டம் போட்டா செஞ்சுரி அடிச்சா எல்லாரும் கொண்டாடுவாங்க. இங்க பாருங்க, போராட்டம் 100வது நாள் போயிட்டு இருக்கு, இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல. கணக்கெடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை பிரச்சனையை தீர்த்து வச்சு சுமூகமா முடிக்கிறதுல காட்டணும். குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, அந்த 13ஆம் தேதி நள்ளிரவுல தடாலடியா கைது பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் அரசு தரப்புல இருந்து இவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு யாருமே வரலையா. படம் பார்த்துட்டு இருந்த நைட் தான், அந்த கூலி படம் நைட் தான். அதுக்கப்புறம் யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரல. இவங்க அதுக்கப்புறம் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க. மெரினா கடற்கரை இருக்குல்ல, கடலுக்குள்ள இறங்கி எல்லாம் கூட போராட்டம் பண்ணாங்க. 100வது நாள் போராட்டத்துக்கு ராஜேந்திர சோழன் ஏதாவது சொல்லியிருக்காரு? இல்ல, எதுவுமே யாரும் சொல்லல. ஏதாச்சும் நாளைக்கு ஏதாவது விருந்து வைப்பாங்க, யாராவது தூய்மை பணியாளரை கூப்பிட்டு அது எதிர்பார்க்கலாம் சீக்கிரமே. முதல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து அப்படி வெளியே போனோம் சார். மும்பைல பாஜக கூட்டணி அரசு நடந்துகிட்டு இருக்குல்ல, தேசியவாத காங்கிரஸ், அஜித் பவாரோட டீம், அப்புறம் ஏக்நாத் சிண்டே சிவசேனையோட டீம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே. அதுல பாத்தீங்கன்னா அஜித் பவாரோட பையன் மேல இப்போ ஒரு மிக முக்கியமான வழக்கு பாஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அஜித் பவாரோட பையன் ஆமடே அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒரு பார்ட்னரா இருக்கிறாப்ல. அரசு நிலம், ஒரு 40 ஏக்கர் அரசு நிலம் இந்த அம்மடே அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு விற்கப்பட்டிருக்கு. எவ்வளவுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 300 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. ஆனா அந்த நிலத்தோட உண்மையான மதிப்பு என்ன சொல்றாங்கன்னா 1800 கோடி ரூபாய்
சொல்றாங்க. ஸோ அவ்வளோ பெரிய இதை மதிப்பிழக்க செய்து குறைவான விலைக்கு வந்து அவர் பார்ட்னரா இருக்கிற அந்த கம்பெனிக்கு வித்துட்டதுனால தேவேந்திர பட்னவிஸ் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு உயர்நிலை குழுவை வந்து அமைச்சிருக்கிறார். கூடுதல் தலைமைச் செயலர் தலைமையில உயர்நிலை குழு அமைச்சிருக்கிறாரு. என்னன்னா எல்லாருமே கூட்டணியில தான் இருக்கிறாங்க. வழக்கமா இப்படி எல்லாம் நடந்தா என்ன நடக்கும்னு தெரியும். அப்படி வந்து மூடி மண்ணை போட்டு மூடிருப்பறமாங்கிற மாதிரி மூடி சமாதி ஆக்கிடுவாங்க. பட் வந்து இவர் வந்து ஒரு குழு உயர்நிலை குழு அமைச்சிருக்கிறாரு. ஸோ இது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது மும்பை அரசியல் வட்டாரத்துல, மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரத்துல மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. புரியுது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவருமே வாக்கு திருட்டு விவகாரத்தை தொடர்ந்து அவரு அந்த பிரசன்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாமளும் அதை பிரசன்டேஷன் இங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் IPSல. இப்பவும் இன்னும் ஹரியானாவில் நிறைய இது இருக்கு. ஹரியானால ஏற்கனவே சொல்லியிருந்தாரு 2 கோடி வாக்காளர்கள்ல 29 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, டெல்லியில சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிச்ச பாஜக தலைவர்கள் வந்து பீகார்ல வந்து சட்டமன்ற தேர்தலையும் வாக்களிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்குன்னு இல்லை. அப்ப வந்து நம்ம வந்து ஆல் இந்தியா டூர் தான் போகணும் எலெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு ஒரு இன்னொன்னு சொல்றாரு. பாஜக மேல கடுமையான குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக வந்து பசங்க வந்து ரீல்ஸ் பாக்குறதான் விரும்புறாங்க. ரீல்ஸ் பார்க்க சொல்லி தூண்டுறாங்க. ஏன்னா வந்து பசங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்துருவாங்க. வேற முக்கியமான நாட்டு நிலவரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால வந்து பசங்களை ரீல்ஸ் பார்க்க வைக்கிறதுல பாஜக வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கு. அதனாலதான் நீச்சல் அடிச்சு அதை ரீல்ஸா வந்து போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பீகார்ல. எனிவே அந்த ரீல்ஸ்ல நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுத்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தலாம் அப்படியும் இருக்கு. ராகுல் வந்து ரீல்ஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரீல்ஸ். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்குங்க. அனல் வீசும் குளிர்காலத்துல நாடாளுமன்றம் நிச்சயமா. ஆமா, எஸ்ஐஆர் பத்தி நாடு முழுக்கவே பேசப்பட்டு இருக்கு. மேற்கு வங்கத்துல, தமிழ்நாட்டுல, பீகாரை தாண்டி எல்லா இடங்கள்லயும் பேசப்படுது. இந்த வாக்கு திருட்டுங்கிறது பேசப்படுது. இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல ஒரு விவாத பொருளா பேசு பொருளா ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நேஷனல் பார்த்துட்டோம். இன்டர்நேஷனல் என்ன இருக்கு? நம்ம இவர் வந்து ட்ரம்ப் இருக்கிறாருல, அப்படி டெய்லி வந்து ஏதாச்சும் கொளுத்தி போட்டாதான் அவருக்கு வந்து நிம்மதியா தூக்கம். மீடியால வரணும், முகம் காமிச்சிட்டே இருக்கணும். நம்ம இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காட்ட இருக்கிற அணு ஆயுதத்தெல்லாம் எடுத்து உருட்டி விட்டோம் அப்படின்னா 150 தடவை உலகத்தை அழிப்பாராம். அந்த அளவுக்கு வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்களா. அப்பயும் இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படி இல்ல, இந்த படம் மட்டும் தான் எடுப்பாங்க அமெரிக்கால உலகத்தை காப்பாத்துற மாதிரி. அதுவுமே பாத்தீங்கன்னா உலகத்தை காப்பாத்துறவங்க எல்லாம் அழிச்சிட்டு இப்பதான் உலகத்தை காப்பாத்த முடியும்னு சொல்லுவாங்க. மேல இருக்கவங்க எல்லாம் வைக்கிறது எல்லாமே சட்டம் ஆயிடாது இல்ல. சரி, உலகத்தை அழிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப அதை எதுக்கு சொன்னாருக்குன்னு தான் ஹைலைட். அவர் வந்து என்னன்னா, சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அறிவுரை பண்ணியிருக்காரு, நீங்க அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல வந்து ஈடுபாடு காட்டாதீங்க அப்படின்னு. அறிவுரையை வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் டோன்ல வந்து சொல்லலாம் அப்படின்னா வந்து ட்ரம்ப் கிட்ட அருவா இப்ப தேவைப்படாது வையுங்கிற மாதிரி, நாங்களும் ரவுடி தாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ வெட்டினாதான் அருவா வெட்டுமா, நாங்க வெட்டினாலாம் வெட்டாதா, அந்த மாதிரி பேச வேணாங்க. அரசியலுமே இப்ப நிறைய பஞ்சு கேட்டனால சினிமா பஞ்சு நமக்கு பிடிக்காம போகுது. போர் இருக்கக்கூடாது, உலகம் அமைதியா இருக்கணும், அழிவு பாதை அதெல்லாம் வேணாம், ஆக்கப்பூர்வமா இருக்கணும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இதுதான் IPS உடைய மெசேஜும். அப்படி வாங்க, ட்வீட் ஆஃப் தி டே, அவார்ட் ஆஃப் தி டே எல்லாத்துக்கும் போயிடலாம். நான் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்பெல்லாம் தினுசா ஒரு புது பிரச்சனைய என் வாழ்க்கையில சொறி விட்டுருவார் மேடம் இந்த ஆளு. கடவுளை சொல்றாப்புல. பேச்சு திறமை என்பது நீங்கள் அதிகம் பேசுவதல்ல, அடுத்தவர்களை அதிகமாக பேச வைத்து விஷயத்தை கறப்பது. கரெக்ட் தான். பேச்சுலர் லைஃப், ஃபேமிலி லைஃப் என்னென்ன வித்தியாசம்? அடே, வாரம் தியேட்டர் போய் படம் பார்த்தா அது பேச்சுலர் லைஃப். அதே வீட்டுல ஒரே படத்தை ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருந்தா அது ஃபேமிலி லைஃப். அடடே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஷோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம், கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அவார்ட் ஆஃப் தி டே. இன்னைக்கு அவார்டு யாருக்கு? ராஜேந்திர சோழனுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதை தாண்டி யாரும் நீங்க வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இல்ல, அதாவது நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை நவீனமா மாத்தணும், இதுக்குதான் மக்கள் ஆட்சி பொறுப்புல கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களாட்சியில மன்னராட்சி நடத்துற மாதிரி நவீன கரிகால, நவீன ராஜேந்திர சோழன், நவீனன்னு அந்த குழந்தையே நீங்க தான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை
பாராட்டுறதே வேலையா வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு எல்லாம் ஒரு கமிட்டி போடுவாங்கல்ல திமுக, அதே மாதிரி உதயநிதி இன்னும் என்னென்ன மன்னர்களோட ஒப்பிட்டு பேசலாம்னு ஒரு கமிட்டி போட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நல்ல பாயிண்ட் தான். அவங்க எடுத்து செய்வாங்களான்னு தெரியல. நாட்டுல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தி அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா முதலமைச்சருடைய வாரிசு துணை முதலமைச்சரை பாராட்டுறதே முதன்மையான வேலையா வச்சிட்டு இருக்காங்க. இவங்க வாசிக்க, அவங்க ஆட, ஏய் நாதஸ் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அடேங்கப்பா உருட்டு போதிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அடேங்கப்பா அவார்டையே துரைமுருகனுக்கும் திமுகவினருக்கும் உதயநிதிக்கும் வழங்கிடலாம் அப்படின்னு தோணுது. ஷோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 2 பேரும் புது பிள்ளைகள், புது காம்போ, உங்களை நம்பி வந்திருக்கோம். பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.